ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஹிந்தியில் பேசுவதற்கு இப்போ நான் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிற ஒரு 50 வாக்கியத்தை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அடிக்கடி இந்த வார்த்தைகள்லாம் மேலும் இந்த வாக்கியங்கள்லாம் நம்ம ஹிந்திக்காரங்கக்கிட்ட ஹிந்தியில் பேசுகிறதுக்கு பயன்படுத்தும். இப்போ கையில் உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். கையினா ஹாத், அப்போ ஹாத் மே ஹே அப்படின்னா கையில் உள்ளதுன்னு அர்த்தம். இப்போ மேஜை மேலே பாரு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேஜைனா ஓகே மேஜ், அந்த மேஜ் பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேஜையின் மீது, பாருன்னா தேக்கோன்னு அர்த்தம். இப்போ மேஜையின் மீது பாருன்னா மேஜ் பர் தேக்கோ அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இப்போ உன்னை பற்றி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம ஹிந்தியில் சுமாரே பாரமே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசுனா போலோ, பேசாதனா மத்து போலோ. இப்போ உன்னை பற்றி பேசாதனா சுமாரே பாரமே மத்து போலோன்னு சொல்லுவோம். என்னுடன் அங்கே வா அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ என்னுடன்னா மேரே சாத், அங்கேனா உதர், வானா ஆவோ. இப்போ மேரே சாத் உதர் ஆவோ அப்படின்னா என்னுடன் அங்கே வா அப்படின்னு அர்த்தம். அங்கே இருந்து போ, அங்கேனா உதர், அந்த அங்கே இருந்துன்னு சொல்கிறோம்ல, அதுதான் சே ஆட் பண்ணுறோம் இருந்துக்கு. அப்போ உதர் ப்ளஸ் சே உதர் சே. போனா ஜாவோ, அப்போ அங்கேருந்து போனால் உதர் சே ஜாவோ அப்படின்னு சொல்லுவோம். இதில் போடாத அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ போடுனா டாலோ, போடாதனா மத்து டாலோ. இதில் அப்படின்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் இஸ்மே அப்படின்னு சொல்லணும். அப்போ இதில் போடாதனா இஸ்மே மத்து டாலோ அப்படி சொல்லுவோம். அப்பா முன்னாடி கேட்காதன்னு சொல்கிறீங்களா, கேட்காதனா மத் போச்சோ, அதாவது கேளுனா போச்சோ. இப்போ லீவு கேளுன்னு சொல்லுவீங்களா, அப்போ சுட்டி போச்சோன்னு சொல்லுவீங்க. இப்போ பிதாஜிக்கு ஆகே மத்ஸ் போச்சோன்னா ஸோ அப்பா முன்னாடி கேட்காதுன்னு அர்த்தம். வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறோம்ல, வீட்டுக்குன்னா கர்கோ, வானா ஆவோ, இப்போ கர்கோ ஆவோ. சொல்லுனா கஹோ அப்படின்னு சொல்லணும், சொல்லாதனா மத் கஹோன்னு சொல்லணும். இப்போ விஜய்க்கு சொல்லாதனா விஜய்க்கோ, அந்த இக்கு சவுண்டுக்கு தான் கோ போடுறோம். இப்போ விஜய்க்கோ மத் கஹோனா விஜய்க்கு சொல்லாத. நீங்கள் எங்கள் விஜய் பேரை எடுத்துகிட்டு வேறு என்ன பேர் வேணால் போட்டுக்கலாம். கோவிலுக்கு பின்னாடி, ஸோ கோவில்னா மந்திர், கோவிலுக்குன்னு போட்டுக்கிறனால ஸோ மந்திர்கோ. ஸோ பின்னாடி அப்படின்னு சொல்கிறக்கா பீச்சு அப்படி சொல்லலாம். காரை பார்க் பண்ணால் பார்க் கரோ. ஸோ அப்போ மந்திர்கே பீச்சே காடி பார்க் கரோ அப்படி சொல்லலாம். ஸோ அடுத்து அவர் உனக்கு பின்னாடி, அவர்னால் நம்ம வேன்னு சொல்லணும் ஹிந்தியில். இந்த இடத்துல அவன் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். ஓனா அவன், அவன் உனக்கு பின்னாடினா ஓ தும்கோ பீச்சு, இந்த இடத்துல துஜே பீச்சேவும் சொல்லிக்கலாம். ஸோ அவருன்னு சொல்லும்போது வே தும்கோ பீச்சே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எனக்காக அப்படின்னா மெரிலியே, கொஞ்சம்னா தோடா, சாப்பிடணும் காவோ. இப்போ மெரிலியே தோடா காவோ. அதாவது இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிற 50 வாக்கியமே ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா வாக்கியத்தையும் கவனிங்க. கையால் எடுனா ஹாத் சே, இந்த இடத்துல சே ஆல் சவுண்டுக்கு பயன்படுத்துகிறோம். ஹாத் சேனா கையால், எடுனா நிக்காலோ. இப்போ ஒரு 10 பொருள் இருக்குன்னா அதில் 2 பொருள் எடுக்கிறோன்னா ரிமூவல் ப்ராசஸ் நடக்குது. ஸோ ரிமூவலுக்கு தான் நிக்காலோ அப்படின்னு சொல்லணும். ஸோ ஹாத் சே நிக்காலோ. அடுத்து ஸோ காரில் வைக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ புட்டுன்னு சொல்கிறோம்ல இங்கிலீஷில், அதான் ரக்கோ. இப்போ காடியுமே ரக்கோ அப்படி சொல்லணும். ஸோ அடுத்தது ஸோ கம் அப்படின்றதுக்கு நம்ம ஆவோன்னு சொல்லுவோம். அப்போ காரில் வேணால் காடியுமே ஆவோ. இதே வண்டியில் போனால் எப்படி சொல்லிடுவீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதன் மேலே போடாத, போடாதனா மத்து டாலோ. இப்போ இது மேலேனா எஸ்கே ஊப்பர், மத்து டாலோ அப்படி சொல்லணும். இதுவும் அதுவும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுவும்னா ஏபி, அதுவும்னா ஓபி. அதாவது இதுனா ஏன்னு சொல்லணும், அந்த இம்மு சவுண்டுக்கு தான் பி ஆட் பண்ணுறோம். அப்போ ஏபி, அதுவும்னா ஓபி. அடுத்து மேலே போய் ரகுவை கீழே அனுப்புன்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ மேலேனா உப்பர். அடுத்து போயினா ஜாக்கே அப்படின்னு சேர்த்து சொல்லணும். ரகுவைனா ரகுக்கோ, கீழேனா நீச்சே, அனுப்புனா பேஜோ. ஸோ உப்பர் ஜாக்கே ரகுக்கோ நீச்சே பேஜோ அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஷோகேஸ் மேலே பாருனா ஷோகேஸ்கே உப்பர் தேக்கோ. ஸோ தேக்கோனா பாருன்னு அர்த்தம். அடுத்து நியர், அருகில் வை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ தான் ஸோ என் அருகில்னா மேரே பாஸ், வைனா ரக்கோ.
ரக்கோ. அடுத்து மேரே பாஸ் ரக்கோ அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஸோ பக்கத்தில் வைக்கிறது அப்படி சொல்கிறது. அடுத்தது டேபிளுக்கு அடியில் பாரு. அடியிலனா என்ன அர்த்தம்னா கீழேன்னு அர்த்தம். ஸோ மேச்கே நீச்சே தேக்கோ அப்படின்னு அர்த்தம். அடுத்து எதிரேனா இப்போது நீங்கள் நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிராக இருக்கிறது, அதாவது சாம்னே அப்படி சொல்லலாம். இஸ்கே ஆகே மத்து டாலோ அப்படின்னா இதுக்கு எதிரே போடாத அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அதாவது சின்ன வார்த்தைன்னு நினைக்கக்கூடாது. ஸோ அது அடிக்கடி நம்ம பயன்படுத்தும். ஸோ ரெகுலராக அதை நீங்கள் பார்க்கும்போது மைண்டில் சேவ் ஆயிரும். ஸோ அதற்கு முன்பு அப்படின்னா உஸ்கே பகலேன்னு அர்த்தம். இதை செய்யினா, இதைனா இசை, செய்யினா கரோ. அப்போது உஸ்கே பகலே இசை கரோனா, ஸோ அதுக்கு முன்னாடி இதை பண்ணுன்னு அர்த்தம். அடுத்து என்னையும் அப்படின்னு சொல்கிறோம்ல, என்னைனா முஜே, என்னையும் அப்படின்னாலும் அந்த இம்மு சவுண்டுக்கு பி போடுறீங்க. ஸோ அடுத்து கூட்டிகிட்டு போன்னு சொன்னீங்கன்னா லெக்கி ஜாவோ. இப்போ கூட்டிகிட்டு போனான்னு சொல்லுவீங்க லேக்கே அவோ அப்படி தெரியணும். ஸோ இதில் நிறைய வேறு சென்டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவனும் செய்வானா, அவன்னா ஓ சொல்லுவீங்க, அந்த இம்மு சவுண்டுக்கு பி போடுறீங்க. அப்போ அவனும் அப்படின்னா ஓபி, செய்வானா கரேகா, ஓபி கரேகா. அப்போ செய்ய மாட்டியானா கரேகாவுக்கு முன்னாடி நெய் போட்டுருங்க, ஓபி நெய் கரேகான்னு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்லேருந்து நீங்களாக ஒரு சென்டென்ஸ் புதுசாக க்ரியேட் பண்ண தெரியணும். என்னிடம் சொல்லாதனா மற்ற போலோ சொல்லுவீங்க. அப்போ என்னிடம்னா முஜேசியும் சொல்லிக்கலாம், அந்த இடத்துல மேரே பாஸும் சொல்லிக்கலாம். ஸோ மேரே பாஸ் மற்ற போலோ. எனக்கு எதிரே பார் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. எனக்குன்னா முஜே, எதிரேனா சாம்னே, பார்னா தேக்கோ அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், வண்டியில் உட்காருன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. வண்டியில்னா காடிமே, உட்காருனா பைட்டோ. ஸோ காடிமே பைட்டோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து கீழே உட்காராத சேரில் உட்காரு, கீழேனா நீச்சே, உட்காராதனா மத்து பைட்டோ. சேர்னா குர்சி, குர்சி பர் அப்படின்னா அந்த சேர் மீது, உட்காருனா பைட்டோ. ஸோ நீச்சே மத்து பைட்டோ, குர்சி பர் பைட்டோ அப்படி சொல்லலாம். அடுத்தது இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகிறத பார்த்தாலே உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த ப்ரொனன்சியேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். அதற்கு முன்பு இதை செய்யினா, அதற்கு முன்புனா உஸ்கே பகலே அப்படி சொல்லணும். இதைனா இசை, செய்யினா கரோ. அப்போ அதற்கு முன்பு இதை செய்யினா உஸ்கே பகலே, ஸோ இசை கரோ அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்தது ஸோ நான் அப்படின்னா மே சொல்லுவீங்க. செய்கிறதுக்கு முன்னாடினா கர்ணைக்கே பகலேன்னு சொல்லணும். இந்த இடத்துல கர்ணை தக்குன்னா என்ன அர்த்தம்னா வரை, நான் செய்யும் வரை அப்படின்னா கர்ணை தக் அப்படி சொல்லலாம். இப்போ டெல்லி வரை டெல்லி தக் சொல்கிறோம்ல, அதுதான். ஸோ நீ செய்யாதனா மத் கரோ, ஸோ செய்யினா கரோ, மத் கரோனா செய்யாத அப்படின்னு அர்த்தம். ஸோ நாளை அப்படின்னா கல், சொல்லும் வரை, அந்த வரைன்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கிலீஷில் டில் சொல்கிறோம்ல, அதுதான் தக் போடுறோம். இப்போ நாளை சொல்கிற வரைனா கல் போல்னே தக் அப்படி சொல்லணும். ஸோ எடுனா நிக்காலோ, எடுக்காதனா மத்து நிக்காலோ. அப்போ கல் போல்னே தக் தும் மத்து நிக்காலோ, நாளைக்கு சொல்கிற வரை ஸோ எடுக்காது அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல தக்குன்னா வரைன்றதை குறிக்கும். ஸோ கார்த்தி தான் போவான்னு சொல்கிறோம்ல, இந்த தான் அப்படின்றது ஹீ சவுண்டு போடுறோம். ஜப்பானில் ஹிரோஷிமா இருக்குல்ல, அந்த சவுண்டு. ஸோ கார்த்தி ஹீ ஜாயகா அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்து தவிரனா நம்ம இங்கிலீஷில் எக்ஸப்ட் சொல்கிறோம்ல, அதுக்கு 2 வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். சிவாயும் சொல்லிக்கலாம், அளவாகவும் சொல்லிக்கலாம். ஸோ இந்த இடத்துல முஜே அளவா அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா சிவாய் முஜே அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். அப்போ எல்லாரும்னா சபிலோக் பி, சபிலோக் அப்படின்னா எல்லோரும், சபிலோக் பின்னா எல்லோரும், இந்த இம்மு சவுண்டுக்கு பி போடுறோம். போனாங்கன்னா கயே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சிவாய் முஜே சபிலோக் பி கயேனா என்னை தவிர எல்லோரும் போனாங்கன்னு அர்த்தம். அடுத்தது உன்னை விட இது பெரியது, உன்னை விட அப்படின்னு சொல்கிறோம்ல, அது துமாரா சே. இந்த சே வந்து கம்பேர் பண்ணுறது. இப்போ ரவியை விட ரவி சே எப்படி சொல்கிறது. ஸோ இது பெரியதுனா இதுன்னா ஏன்னு சொல்லணும். ஸோ பெரியதுக்கு வந்து படாஹே. இப்போ பெரிய கோவில்னா என்ன சொல்லுவீங்க, படா மந்திர் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அடுத்தது ஸோ அங்கேருந்து இங்கே போ, அங்கேருந்துனா உதர் செய், இங்கேனா இதர் அப்படின்னு அர்த்தம். போனால் ஜாவோ, உதர் செய் இதர் ஜாவோ. அடுத்தது எனக்காக ஃபார்மின்னு சொல்கிறோம்ல இங்கிலீஷில், அதான் மெரிலியே. செய்யணும் கரோ, இப்போ மெரிலியே கரோ, அதை எனக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிடுவீங்க, மெரிலியே காம் கரோ அப்படின்னு சொல்லிடுவீங்க. இந்த மாதிரி அதாவது ஒவ்வொரு நீங்களாக புது புது சென்டென்ஸாக க்ரியேட் பண்ண முடியும். அதுக்காக தான். ஸோ பணத்துக்காகனா பைசா கேலியே, இந்த ஆகாஷ் சவுண்டுக்காக கேலியை போடுறோம். அப்போ பைசா கேலியேனா
பணத்துக்காக. போவாதுன்னா மஜ்ஜாவோ, ஜாவோனா போவாதுன்னா மஜ்ஜாவோன்னு அர்த்தம். ஸோ பைசாக்குலேயே மஜ்ஜாவோன்னு அர்த்தம். அடுத்து கோயில் அப்படின்னா மந்திருமே. வெயிட் பண்ணுன்னா இன்தஜார் கரோவும் சொல்லிக்கலாம், ருக்கோவும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ மந்திருமே ருக்கோ, இந்த இடத்துல நீங்கள் மந்திருமே இன்தஜார் கரோன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. அடுத்தது ஸோ வண்டிக்குள் போடாதுன்னு சொல்கிறீங்களே, ஸோ போடாதுன்னா மத்து டாலோ. அப்போ காடிக்கு அந்தர் மத்து டாலோ, இந்த இடத்துல குப்பைனா கச்சடான்னு அர்த்தம். அப்போ வண்டிக்குள்ளே குப்பையை போடாதுன்னா எப்படி வந்து சொல்லுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சொல்லுங்கள். அடுத்தது வந்து என் மேலே போடாதுன்னு சொல்கிறீங்களா, போடாதுன்னா மத்து டாலோ. ஸோ மேலேனா மேரே உப்பர் அப்படி சொல்லுவீங்க. ஸோ மேரே உப்பர் மத்து டாலோ அப்படி வந்து சொல்லலாம். அடுத்தது ஸோ இதில் அப்படின்றதுக்கு நம்ம இஸ்மே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 5க்கு 5, 5னா ரக்கோ. இப்போ இதில் 5 வைனா இஸ்மே 5 ரக்கோ. அடுத்தது இப்போ நிறையா பீசஸ் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 2 பீஸ் எடு, 3 பீஸ் எடுன்னு சொல்கிறீங்களா, ரிமூவல் ப்ராசஸ் தான். ஸோ எடுனாலே அந்த இடத்துல ரிமூவல் நடக்கிறப்ப நிக்காலோ அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ 3 எடுன்னா தீன் நிக்காலோ, 3னா தீன் தானே, அப்போ தீன் நிக்காலோ. இதில் இருந்துன்னு சொல்கிறீங்க, இதில்னா இஸ்மே, இதில் இருந்துன்னா இஸ்மே சே அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்தது வந்து பாருங்கள், பணத்தை தவிர அப்படின்னு சொல்கிறீங்களே. ஸோ பணத்தை தவிரனா சிவாய் பைசா, அதாவது இந்த இடத்துல நீங்கள் பைசா அளவாகவும் சொன்னால் கூட கரெக்டு தான். அடுத்தது ஸோ நான் வருமுன் நீ வராத அப்படின்னு சொல்கிறீங்களே. ஸோ வருமுன்னா அணைக்க பகிலே அந்த மாதிரி சொல்கிறது. நான் வருமுன்னா மே அணைக்க பகிலே. ஸோ வராதனா மத்தாவோன்னு சொல்லுவீங்க, நீ வராதுனா தும்மத்தாவோன்னு அர்த்தம். இப்போ மே அணைக்க பகிலே தும்மத்தாவோனா நான் வர்றதுக்கு முன்னாடியே நீ வராதுன்னு அர்த்தம். அடுத்தது சொன்ன பற்றி அப்படின்னா துமாரே பாரமேன்னு சொல்லுவீங்க. சொல்லுனா போலோ, இப்போ துமாரே பாரமே போலோ. அப்போ ஒன்றை பற்றி சொல்லாதனா எப்படி ஹிந்தியில் சொல்லுவீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். அதுக்கடுத்து அவனுக்காக அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து உஸ்கேலியே அப்படின்னு சொல்லணும். இதைனா இசை, இப்படின்னா ஐஷா அப்படின்னு சொல்லுவீங்க. செய்யினா கரோ. அப்போ உஸ்கேலியே இசை ஐசா கரோனா அவனுக்காக இதை இப்படி பண்ணு. இந்த இப்படி அப்படின்ற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐசா, இப்போ இப்படி பேசு, ஐசா போலோ, ஐசா பாத்கரோன்னு சொல்லிக்கலாம். இப்படி உட்காரு அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்படின்னு அர்த்தம். அடுத்து சேதுபி ஆயகா அப்படின்னா சேதுவும் வருவான். ஆயகனா வருவான், சேதுபி அந்த பி ஏன்னா இம்மு சவுண்டுக்கு சேதுபி ஆயகா. அப்போ சேதுவும் வரமாட்டேன்னா சேதுபி நகை ஆயகான்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் புதுசாக சென்டென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அடுத்தது சீதாவையும் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறோம்னா, கூப்பிடுனா புலாவோன்னு அர்த்தம். சீதாவையும் அப்படின்னு இந்த இம்மு சவுண்டுக்கு வரதுக்காக சீதா கோபி, சீதா கோ அப்படின்னு ஏன் போடுறோன்னா அந்த சீதாவை ஐ சவுண்டு. சீதா கோபி சீதாவையும் கூப்பிடு புலாவோ. அடுத்தது ஸோ அதுவும்னா ஓபின்னு சொல்லணும். அப்போ எனக்குன்னா முஜே, ஓபி முஜே அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவு செய்கிறதுக்கு நமக்கு பூஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ.